உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் தான் நீங்கள் ஏன் வந்து இவர் மோதலாகும் அதுவே சொல்கிறதே பெரிய தப்பு. நீங்கள் ரஜினியோட ஒப்பிட்டால் கூட சொல்லலாம். ரஜினி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் சினிமாவில் இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த கிரேடில் இருக்கிறார், அதெல்லாம் சொல்லலாம். சிவகார்த்திகேயன் என்னைக்கு வந்தவர்? அப்புறம் நீங்களே தான் போன படத்தில் துப்பாக்கிலாம் கொடுத்து எனக்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கன்னா சொன்னீங்க. சும்மா நீங்கள் கூப்பிட்டு வந்து துப்பாக்கி கொடுத்துட்டீங்களா? நான் கேட்குறேன், எதுக்காக? அதெல்லாம் எதுக்காக பண்ணுங்க? அப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த தடையும் யாராலையும் வராது. கண்டிப்பா நான் சொல்றேன், என்ன நீங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எதுவும் வராது. நீங்களா வந்து ஒரு கிரியேட் பண்ணுவீங்க, எனக்கு இந்த தியேட்டர் கொடுக்கல, அது இப்போ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, கடை விரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு வந்து நான் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 தியேட்டர் கிட்ட ஓவரால் பிடிச்சி வச்சிருக்காரு விஜய். எத்தனை பேர் தெரியாது? சென்னையிலே 4 தியேட்டர் இருக்குமா? தமிழக வெற்றி கழகத்துல சீட்டு கொடுக்குறேன் சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியே இருக்கு. அதனாலதான் சச்சின் வந்து ஃப்ளாப்பான படத்தை கொண்டு வந்து குட் பேட் அக்லி வந்து கேட்டால் வெளியிட்டு 10 நாள் தான் ஆகுது. 10ஆம் தேதி வந்து வெளியிடுறாங்க, நீங்கள் அடுத்த நாள் 18ஆம் தேதி நீங்கள் வந்து வெளியிடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்னு கேட்டால் குட் பேட் அக்லியோட வசூலை தடுக்கணுன்றதுக்காக தியேட்டருக்கு உரிமையாளர்கிட்ட பேசி நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. அங்கே தியேட்டரில் 10 பேர் இருக்கிற ஆனால் ஹவுஸ் கதையில் சர்ச்சையாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றது. அதனால தான் சொல்றேன், முழுக்க இல்லையா யாராவது கொண்டு வந்து மேடையில் விட்டு அவங்க வந்து சர்ச்சையா பேச வைக்கிறது, இப்படிதான் வந்து குறுக்கொழியில படங்களை ஓட வைக்கிற இருக்கலாம்னு சொல்றேன். நாள் நெருங்க ரொம்ப அந்த ஹைப் கிரியேட் பண்றதுக்காக இவங்களா ஒரு கதையை எடுத்துருவாங்க. இவர் தடை விதிச்சார், அவர் தடை விதிச்சார், இப்படி பண்ணார் சொல்லிட்டு வரோம். இன்னும் சொல்ல போனால் புஷி ஆனந்த் தான் சொல்லிட்டு இருக்கு. புஷி ஆனந்த் கூட இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லலை, இதுதான் கடைசி படம் சொல்லவே இல்லை. எல்லாம் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அணில் குஞ்சுகள் இது கடைசி படம்னு வந்து புலி வேஷம் போட்டுக்கிறாங்க. இது கடைசி படம். விஜய் போல்டா சொல்லுங்க, ஜனநாயகன் இது என்னுடைய கடைசி படம் சொல்லுங்க. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டாக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன் நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் ஷேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். திரு வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்கம் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் 2026 எலெக்ஷனுக்காக பணிகளை செஞ்சிட்டு இருக்காரு. பிரச்சாரம்லாம் ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் எலெக்ஷன் பற்றி அவர் பேசினாலும் அந்த பிரச்சாரங்கள் நடந்தாலுமே எல்லாருடைய எதிர்பார்ப்பு T69 தளபதி 69 தான் இருக்கு. ஜனநாயகன் படம், அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுக்கு நீங்க தான் சார் பதில் சொல்லுங்க. நார்மலாக இருந்தால் எப்பவுமே ரிலீஸ் ஆகிடுமா? இவங்கெல்லாம் வந்து இப்போல்லாம் உங்களுக்கு சமீபத்தில் எல்லா சினிமாவும் ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக பில்டப் பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக நடக்குது. அது ஆனால் அந்த 5 வருஷமாக ரொம்ப உச்சத்தில் இருக்குதுன்னு கேட்டால் ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காவலர்னு ஒரு படம், விஜய் படம் தான். அந்த படத்துக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஃப்ளாப் ஆகக்கூடிய படம் தான். ஆனால் அதை பரபரப்பாக ஓட வைக்கிறதுக்கு செஞ்சு கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா கடனில் சிக்கிற மாதிரியும், அந்த கடன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டுக்கு போன மாதிரியும், அது படம் வருமா வராதா, ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இப்படியெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கினாங்க. படத்தின் மீது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அவங்களே கூட ஏதாவது உள்ள ஒரு சர்ச்சையான காட்சியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மூலமாக வந்து வழக்கு போட வைக்கிறது, இப்படியான நிறைய குறுக்கோழிகள் வந்து அது நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த அவேர்னஸ் இப்போ வந்துடுச்சுன்னு கேட்டால் இது பில்டப் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கிரியேட் பண்ணுறதானே தவிர ஃபேப்ரிகேட் பண்ணி படத்தை வந்து பில்டப் பண்ணுறது. அதில் நடிக்கிற ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வந்து ஃபிசிக்கலாக அவர் வந்து ஏதாவது சஃபர் ஆன மாதிரி பண்ணுறது, இல்லை அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் சர்ச்சையாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது. அதனால தான் சொல்கிறேன், முழுக்க இல்லையா யாராவது கொண்டு வந்து மேடையில் விட்டு அவங்க வந்து சர்ச்சையாக பேச வைக்கிறது. ஸோ இப்படி தான் வந்து குறுக்கொழியில் படங்களை ஓட வைக்கிற இருக்கலாம்னு சொல்கிறேன் நான். யார் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து எனக்கு இவங்க எதிரி அவங்க எதிரின்னு சொல்லிட்டு என்னை கேட்டால் கேட்டீங்கன்னா எதிரின்னு சொல்லவே கூடாது. நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு அவன் எதிரி இவங்க எதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. அப்புறம் நீங்கள் சரியில்லைன்னு பொருள். நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ புரியறவங்க புரியும். எதிரின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன வேணால் எதிரியாக வந்து யாராவது நினைக்கலாம். நான் வந்து சொல்லக்கூடாது. என்னன்னு கேட்டினா இவங்க தான் எனக்கு எதிரி, இவங்க எதிரிகள் சொன்னால் ரொம்ப பில்டப் பண்ணுறான்னு அர்த்தம். யாரும் நானாக கற்பனை பண்ணிக்க முடியாது இவன் எதிரியாக இருக்கான் அப்புறம் எங்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கேட்டால் நீங்கள் பாருங்கள் வேணா
இருக்க நாள் நெருங்க ரொம்ப அந்த ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்களா ஒரு கதையை எடுத்துடுவாங்க. இவர் தடை விதிச்சார், அவர் தடை விதிச்சார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு வரும். ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் கேட்டால் படம் வந்து அதில் இருக்கிற காட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன காட்சி ஷூட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது, என்ன கண்டென்ட் எதுவுமே தெரியாது. இவர் அரசியல் கட்சி வரத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டால் இந்த மாதிரியான பில்டப்லாம் பண்ணி ஓட வச்சிருக்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் சொல்கிற பில்டப்லாம் அதெல்லாம் நம்ம தான் பிரேக் பண்ணுறதுலாம் நம்ம இருக்கிறோம்ல. சார், விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது, ஒன்றா மோத போகுது அப்படின்றாங்க. சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம் ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன், அதுலேயே வந்து நமக்கு தெரியுது எதனால கிளாஷ் இப்படி ஆகுது. ரெட் ஜெயின்ட்னு சொன்ன உடனே நம்ம அப்படி போயிட வேண்டியதுதான். என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ரெட் ஜெயின்ட்னு சொன்னாலே வந்து சார்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கட்டுமா. அப்படி பார்த்தா இருக்குன்னா யாராவது இன்னொன்று கூட டான் பிக்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இவருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. வியாபாரம் தனி, இது வேறு. உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் தான் நீங்கள் ஏன் வந்து இவர் மோதலாகும், அதுவே சொல்கிறதே பெரிய தப்பு. நீங்கள் ரஜினியோட ஒப்பிட்டால் கூட சொல்லலாம். ரஜினி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் சினிமாவில் இருக்கிறாரு, வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த கிரேடில் இருக்கிறார், அதெல்லாம் சொல்லலாம். சிவகார்த்திகேயன் என்னைக்கு வந்தவர்? அப்புறம் நீங்களே தான் போன படத்தில் துப்பாக்கிலாம் கொடுத்து எனக்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கணும்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் சினிமாவில் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும். இதெல்லாம் வந்து இது ரெட் ஜெயண்ட் வெளியிடுது, அதை அவங்க வெளியிடுறாங்க, இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது. ஒரு காலத்தில் அதெல்லாம் நடந்தது. கலைஞர் வந்து சினிமா வாரிசாக வந்து கேட்டால் வந்து முத்துவை கொண்டு வந்தார், ஜெய்சங்கர் ஒரு படத்தில் வந்து ஆதரித்தார். இப்படி பல கேட்டால் நிறைய இருக்குது, ஹீரோக்களாக வந்து கொண்டு வந்தாங்க. அப்படிலாம் கடந்த காலத்தில் இருக்குது. இன்றைக்கி வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன செய்தினாலும் உடனே கசிஞ்சிடும் இன்றைக்கி. அதனால தான் இவங்கெல்லாம் சிக்கிறது. ஏன் இப்படிலாம் பில்டப் பண்ணி மாட்டிக்கிறாங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற நியூஸ் வந்து ஃபேக்காக ஒரிஜினலாக எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த டைமில் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது பெரிய நடிகர் சின்ன நடிகர் கம்பேர் பண்ணாங்க. உதயநிதி வந்து பெரிய நடிகர் கிடையாது, சின்ன நடிகர் தான். ஆனால் ஒரு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்னோடி தலைவராக வந்து உருவாகிருக்காங்கன்னா அந்த கட்சியோட சித்தாந்தம். நீங்கள் வந்து கேட்டினா இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர் பெரிய தலைவராக சின்ன தலைவராக அப்படி கம்பேர் பண்ணால் விஜய் வந்து சின்ன தலைவர் தான். ஏன்னா நீங்கள் தேர்தலை சந்திக்கவே இல்லை. தேர்தலை சந்தித்து இந்த கூட்டத்தை காட்டுறதுலாம் வேணாம். இந்த கூட்டம் எல்லாருக்கும் வந்திருக்கு. பாக்கியராஜ் வந்திருக்கு, டி ராஜேந்தருக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? ரோட்டில் வந்து மரத்தில் வந்து குதிச்சான், டயருக்கு கீழே ஒளிஞ்சிக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லலாம். நடிகர்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன நடிகர் தான். உதயநிதி சின்ன நடிகர் தான், நீங்கள் பெரிய ஸ்டார் தான். அரசியல் கட்சின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன கட்சி தலைவர் தான். இப்போதான் ஆரம்பிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் எலெக்ஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணவே இல்லை. பண்ணுறதெல்லாம் அப்படி இல்லையே சார், சின்ன கட்சியை சார்ந்த மாதிரி இல்லையே. அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து எனக்கு இங்கே ஒரு மீடியா வந்து ஹைப் கொடுக்கறத நான் பார்க்குறேன். அது சமீபத்தில் நான் பார்க்குறேன். அவர் கிளம்பிட்டா, இதெல்லாம் ஜெயலலிதா பீரியடை நம்ம பார்த்துட்டோமா. இப்படி தான் கிரியேட் பண்ணாங்க. பிராண்ட் கிரியேஷன்றது இப்படி தான். சார், என்ன தலைவா படத்துலையும் அப்படிதான் ஜெயலலிதா அம்மாவோட வீட்டு வாசல்ல போய் கேட்ல நின்றுட்டு இருந்தாங்க விஜயும் எஸ்எஸ்சியும். ஆனா இப்போ வந்து இவ்வளோ தைரியமா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தைரியமா, என்ன தைரியமா பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. என்ன தைரியமா பண்ணாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன தைரியம் வந்ததே ஒரு தைரியம். பேசவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து இந்த எக்ஸாமுக்கு உட்காந்துருக்க பிள்ளை மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க ஸ்டேஜில். அதில் ஒரு கம்பீரம் இருக்கா ஸ்டேஜில்? நீங்கள் பேசக்கூடியதில் இருக்க எவ்வளோ பேசலாம் தெரியுமா? எவ்வளோ பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இந்த 3 நிமிஷம் வரைக்கும் நாங்கள் இங்கே பேசுகிறோம், அது மேலேனா நீங்கள் சொதப்புறீங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு வியூக அமைப்பாளர்கள். 3 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க, இவ்வளோ தான். அந்த 3 நிமிஷத்தில் நீ 3 மிஸ்டேக் பண்ணுற, அதுதான் இங்கே முக்கியம். 3 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க. இது வந்து வெறும் பொதுக்கூட்டம் கிடையாதுங்க. இது வந்து பூத் ஏஜென்ட்டுகளை வந்து யாருன்னு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராப்பராக நடந்தாலும் நடக்கவே இல்லை. எது ப்ராப்பராக நடந்து சொல்லுங்கள். சில ஊடகத்தில் பேசக்கூடிய சில நபர்களை நான் பார்க்குறேன். அவங்க ஒரு நாள் ஒரு மாதிரியும் அடுத்த நாள் ஒரு மாதிரியும் பேசுகிறாங்க. அதிலே தெரியுது அங்கேருந்து ஏதோ கைமாறுதுன்னு தெரியுது. நான் பார்க்குறேன், சில பேர் நான் யூகிக்கிறேன். முன்னாள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அடுத்த நாள் மாற்றி பேசுகிறாங்க. ஒரு நாளில் எப்படி மாறிடும்? நாம் பார்க்குறோம். அங்கே வந்திருக்கிற கூட்டங்கள் அத்தனையுமே கேட்டால் வந்து விஜயை பார்க்க வந்த கூட்டம், அவ்வளோதான். ஜனநாயகனை பார்க்க வந்த கூட்டம், அவ்வளோதான். ஜனநாயகன்னா ஒரு படத்தில் வந்து போய் பார்க்கறது நம்ம நேரடியாக பார்த்துடலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு சர்வே கூட நீங்கள் எடுத்துங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள், குறிப்பாக ரசிகைகள் விஜய் அரசியலுக்கு வந்து விரும்பவே இல்லை. உண்மையாக வந்து கேட்டால் அவங்க என்னென்னு கேட்டால் இவர் ஏன் அரசியலுக்கு வந்தார், இவர் சினிமாலே நடிச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது உண்மை, நான் சொல்கிறது. நீங்கள் யார் வேணால் கேட்டுங்க. அதனால தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்த கூட்டங்களில் கூட ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம், அவ்வளோதான். இந்த மக்கள் தான் வந்து அப்படியே போய் இந்த மக்கள்ன்ற விட இந்த ரசிகர்கள் தான் அப்படியே வந்து ஜனநாயகனை வெற்றி படமாக்க போகிறாங்க.
வெற்றி படம் அதில் ஒன்றும் சந்தேகமான ஃப்ளாப் ஆக போகிறதில்ல, ஒரு ஆவரேஜ் ஃபில்மாக ஓடும். அதை ஆவரேஜ் ஃபில்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி படமாக ஆக்கிறதுக்கான வேலையை செய்யலாம். ஆகப்பட்ட எம்ஜிஆரை ஒப்பிடுறீங்களே, எம்ஜிஆரே மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாப்னு சொல்ல முடியும். ஒரு ஆவரேஜ் படமாக ஓடிச்சு. ஏன்னா பல கட்சியிலே இருந்த அவருடைய ரசிகர்கள் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை பார்க்க வரல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கின பிறகு எடுத்த படம் அது, பார்க்க வரவே இல்லை. சொல்கிறேன், இது அடுத்தடுத்த தேர்தலில் அவங்க வந்து மக்கள் பணி செஞ்சு அவங்க வந்துட்டாங்க. எம்ஜிஆர் வந்து பல களங்கள் இருக்கார் அவருக்கு. அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறு சேமிப்பு துறையில் தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்படி அவருக்கு பல வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்டால் அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து மக்கள் அன்னைக்கு கவனிச்சிருப்பாங்கல்ல. சரி, இதை நம்ம கேட்கும்போது உதயநிதி மட்டும் என்ன கீழே இருந்து மேலே வந்தாரா இல்லையே அப்படின்னு சொல்றாங்களே சார். அப்படிதாம்மா நான் சொல்கிறேன், இங்கே தான் சொல்கிறேன்னே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து ஒரு வழிமுறை இருக்குது. இப்போ நான் உதயநிதி எந்த இடத்துல வந்து நான் எம்ஜிஆர் மாதிரி சொல்லிட்டார், இன்னும் கலைஞர் மாதிரி சொல்லிக்கவே இல்லை. கட்சியில் இருக்கவங்க தான் சொல்கிறேன். யாரோட ஒப்பிட வைக்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிரங்கமாக சொன்னார், கேட்டால் நான் வந்து கலைஞர் மகன் தானே தவிர நான் கலைஞர் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது. எம்ஜிஆருக்கு வந்து அதே சமமான கூட்டம் கலைஞருக்கு வந்து, ஆனால் நடிகன் என்ற ஆளுமையோ மிகப்பெரிய பேரழகன் தன்னை காட்டிக்கிட்டே கிடையாது கலைஞர். எப்படி வந்து அவ்வளோ கூட்டம் வந்தது? அந்த பேச்சு தான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்குது. விஜய்க்கு என்ன திறமை இருக்குன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நல்ல நடிக்கிற என்ன நடிக்கிறாரு, பேசுற என்ன கேரக்டர் எடுத்து வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்காரு நீங்கள் சொல்லலாம். இது ஒரு என்ன கேட்டால் ஒரு மாஸ் கிரியேஷன் தான். அதுதான் சார் ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. விரும்ப வைக்கப்படுறாங்க. இந்த பிராண்ட் ரொம்ப நாள் நிற்க வைக்க முடியல. எவ்வளோ நாளைக்கு இப்படி அடுத்தடுத்து பசங்க வந்துட்டாங்க. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு, அடுத்தடுத்து காம்படிட் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பதற்றம், பயம் வருது. ஐயோ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பட்டம் போயிருமோ அப்படின்னு பயம் வரும்போது தான் அப்போ என்ன கேட்டால் அதிகாரத்தை நோக்கி நம்ம வந்து இப்போ இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரத்தை நோக்கி நகரலான்னு அதுக்கான ஸ்டெப்பு தான் இது. சார், இப்போ இந்த ஜனநாயகன் படத்துலேயே ஜனநாயகன் விசஸ் பராசக்தின்னு வரல சார், விஜய் விசஸ் சிவகார்த்திகேயன் தான் சார் வந்திருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயன் தளபதி கூட நீ போட்டி போடுறியா, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ அப்படின்லாமும் கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, இதெல்லாம் தற்கொலைங்க. அந்த அணில் குஞ்சுகள் பேசக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து சும்மா வந்துட்டாரா? நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் என்ன அவங்க அப்பா கொண்டு வந்துட்டாரா சிவகார்த்திகேயனா? நீங்கள் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் அது நிகழ்ச்சி மூலமா விஜய் டிவியில ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. அதன் மூலமா அவர் வந்து தன்னை வந்து ஒரு நாக்குப்பூச்சி மாதிரி ஒரு பையன் வந்து கேட்டினா தன்னை அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறாருன்னா வந்து கேட்டினா நீங்கள் உங்களோட சேர்த்து காம்படிட் பண்ணுறாரு, அதுவே பெரிய விஷயம்ன்ற. நான் சும்மா நீங்கள் கூப்பிட்டு வந்து துப்பாக்கி கொடுத்துட்டீங்களா நான் கேட்குறேன். எதுக்காக அதெல்லாம் எதுக்காக பண்ணது? கோட் படத்தில் எதுக்காக கடைசியாக அந்த தலைன்னு ஒரு வசனம் வச்சது? எதுக்காக சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு துப்பாக்கி கொடுத்தது? எதுக்காக? அந்த ரசிகர்களை ஈர்க்கிறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு. சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் நம்ம படத்தை வந்து பார்க்கணும், அஜித் ரசிகர்களும் நம்ம படத்தை வந்து பார்க்கணும். இப்படி படங்களை வந்து பார்க்க வைக்கிறது தான். எத்தனை படங்களில் வந்து ரஜினியை வந்து தலைவர்னு சொல்லி பேசலையா? இதெல்லாம் படம் வெற்றிக்கான ஒரு உத்தி, அவ்வளோதான். அப்போ பண்ணும்போது கேட்டால் வந்து ஒரு ஈக்குவல் காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு வர்றதே பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் 30 வருஷமாக மேலே இருக்கீங்க, 35 வருஷமாக இருக்கீங்க ஏறக்குறைய. நீங்கள் ஹீரோவை நடிக்க ஆரம்பித்தே ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்த நடிகர் வந்து உங்களோட ஒரு காம்படிட் பண்ணுறாருன்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அது அப்படி தானே எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ரஜினிகிட்ட போய் காம்படிட் பண்ணுறீங்களா? அப்போ ரஜினிகிட்ட நீங்கள் போட்டி போட்டால் அப்போ ரஜினிக்கு எப்படி இருக்கும்? அவர் தலைவிதியே நினச்சிப்பார், இவெல்லாம் என்றைக்கு வந்தான். ஏன்னா அவர் போட்டி எங்கே ஆரம்பிச்சு? கமல்கிட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எவ்வளவோ நடிகர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி உங்ககிட்ட வந்து போட்டி போடுற அளவுக்கு நீங்கள் இழுக்கிறீங்கள, ஏதோ ஒன்று பேச வைக்கிறீங்கள. ஸோ இதெல்லாம் தற்கொலைகள் வந்து அந்த அணில் குஞ்சுகள் பேசுறது தான். இங்கே வந்து படம் நல்லா இருந்தால் ஓடும், அதான் இன்றைக்கி நிலமை. அது பராசக்தியாக இருந்தாலும் சரி இருக்குண்ணா. பராசக்தி கேட்டால் அதில் இருக்கிற கதை அம்சம் வந்து கேட்டால் வந்து மொழிப்போர் பற்றி பேசக்கூடிய படமாக இருக்குது. அது ஒரு அரசியல் சார்ந்த படம். நீங்கள் அரசியல் சார்ந்த படம் எடுக்கிறீங்க, ஒரு ஈக்குவலாக வரட்டுமே, ஒரு போட்டி இருக்கட்டுமே. அதையா வந்து வெளியீட்டாளரை வச்சு நீங்கள் வந்து அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும்? இதுதான் சரியான ஆரோக்கியமான போட்டி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, படம் நம்ம ரிலீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த பதற்றம் இருக்குது. தியேட்டர் வந்து வேறு எந்த படமும் இருக்கக்கூடாது, நம்ம ரிலீஸ் பண்ணி ஒரு 4 நாள் ஓட்டி சம்பளத்தை நம்ம பணத்தை எடுத்துடணும். எல்லாருக்குமே அந்த நிலைமை இருக்குது. விஜய் தான் பெரிய மெகா ஸ்டார் இல்லை, ஏன் பயப்படுறீங்க? அப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த தடையும் யாராலையும் வராது. கண்டிப்பாக நான் சொல்லுங்க, என்ன நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதுவும் வராது. நீங்களாம் வந்து ஒரு கிரியேட் பண்ணுவீங்க, எனக்கு இந்த தியேட்டர் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, கடை வரைக்கும் ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா படத்தையும் பராசக்தி வந்துடுச்சு, இப்போ நீங்கள் சொல்லியா பராசக்தி வந்துடுச்சு, ரெட் ஜெயின் வெளியிடுது, அப்போ வந்து கேட்டால் இவருக்கு தியேட்டர்லாம் கிடைக்காது. உங்களுக்கு உண்மையான விஷயம் தெரியுங்களா? இன்றைக்கி பல தியேட்டர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு 4 தியேட்டர் இருக்குது. ஓவரால் ஒரு 30 தியேட்டர் தமிழ்நாடு முழுவதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற அந்த தியேட்டர் உரிமையாளர்களுடைய பிள்ளைகள், பேரன்கள், இவங்களுக்கு வந்து நான் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 தியேட்டர்கிட்ட ஓவரால் பிடிச்சி வச்சுருக்காங்க. விஜய் எத்தனை பேர் தெரியாது? சென்னையிலே 4 தியேட்டர் இருக்குமா?
தமிழக வெற்றி கழகத்துல சீட்டு கொடுக்குறேன்னு சீட்டு கொடுக்குற சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியே இருக்குது. அதனால தான் சச்சின் வெளியிட்டு கேட்டால் அது எப்படி சச்சின் வெற்றிகரமாக வச்சு ஃப்ளாப்பான படம் எவ்வளோ பேருக்கு தெரியும், ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். ஒரு ஃப்ளாப்பான படத்தை சச்சின் வந்து ஃப்ளாப்பான படத்தை கொண்டு வந்து குட் பேட் அக்லி வந்து கேட்டால் வெளியிட்டு 10 நாள் தான் ஆகுது. 10ஆம் தேதி வந்து வெளியிடுறாங்க, நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் 18ஆம் தேதி நீங்கள் வந்து வெளியிடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்னு கேட்டினா லியோ படத்துக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வசூல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக குட் பேட் அக்லியோட வசூலை தடுக்கணுன்றதுக்காக தியேட்டருக்கு உரிமையாளர்கிட்ட பேசி நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. அங்கே தியேட்டரில் 10 பேர் இருக்கிற ஆனால் ஹவுஸ்ஃபுல். இந்த பிராண்டை நான் தான் முதல்ல உடைச்சது, நான் தான் உடைச்சேன். மற்றவங்க தயங்கினாங்க, நான் உடைச்சேன். கலைப்புலி தானுனா பேசக்கூடாதா? ஐயோ சினிமாவில் பெரிய ஜாம்பவான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் எதுக்கு சார் அதெல்லாம் ஏங்க யார் தப்புனா தப்பு தானே சார். கலைப்புலி தானம் செய்தது தவறு கேட்டால் தொழில் ரீதியாக தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழி அவரை பொறுத்த வரைக்கும் போட்ட பணத்தை எடுத்துட்டாரு. அன்னைக்கு எடுக்க முடியல, இன்னைக்கு எடுத்துட்டாரு. ஆனால் என்ன எதுக்காக இந்த சதி? ஒரு வியாபார சதி தானே இது. ஒரு படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு, அந்த விற்பனையை தடுக்கணுன்ற நோக்கத்தோடு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல. இதே தானவர்கள் வந்து ஒரு புதிய படத்தை தயாரித்து இப்போ இந்த வருது இல்லைங்களா, இப்போ ஈக்குவல் போட்டி வருது பாருங்க, இந்த ஜனநாயகனுக்கு ஈக்குவலாக வந்து பராசக்தி வருது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு புது படம் தயார் செஞ்சு போட்டிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, இது வியாபார போட்டின்னு சொல்ல முடியும். நீங்கள் தடுக்கிறதுக்காக ஒரு 360 ஸ்க்ரீன் கேட்டு வாங்கி நீங்கள் வந்து அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. படம் பார்க்கறதுல 30 பேர் கூட தியேட்டரில் இல்லை. அப்போ அஜித் படம் ஓடக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு சதி. நீங்கள் எங்கே வேணாலும் போட்டோம், எங்கே வேணாலும் நீங்கள் போய் இப்போ வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நான் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது, நான் காட்டுறேன். தியேட்டர் காலியாக இருக்குது, ஆனால் ஹவுஸ்ஃபுல் காட்டுது. அப்போ யார் இந்த டிக்கெட் எங்கே போச்சு? டிக்கெட் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிசிடிவியில் இருக்குல்ல, எல்லாமே பதிவில் இருக்குல்ல, கொண்டு வந்து போடுங்க, நான் சொல்கிறேன் எத்தனை தியேட்டரில் இது நடந்தது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியாபார சதி இல்லையா இது? உங்களுக்கு வந்து ஈக்குவலாக கொண்டு வந்து உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாக்கா அது ரெட் ஜெயிண்ட் வெளியிடுது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவீங்களா நீங்கள்? நான் சொல்கிறேன், ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 தியேட்டரில் இப்போவே ஒரு 30 தியேட்டர் பேசி வச்சுருக்காங்க. படம் நீங்கள் வந்து ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சியாக இருக்கணும், பெரிய வெற்றி அடையணும். இன்னும் சொல்ல போனால் புஷி ஆனந்த் தான் சொல்லிட்டு இருக்கு. புஷி ஆனந்த் கூட இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லலை, இதுதான் கடைசி படம் சொல்லவே இல்லை. எல்லாம் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அனில் குஞ்சுகள், அதுக்கப்புறம் அந்த புரோக்கருங்க, இந்த 3 பேர், இந்த கோல்டு காயின் வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவனுக்கு கோல்டு காயின் வாரியர்ஸ், இந்த 3 பேர், இவங்க எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது கடைசி படம்னு வந்து புலி வேஷம் போட்டுக்கிறானுங்க. இது கடைசி படம். விஜய் போல்டா சொல்லுங்க, ஜனநாயகன் இது என்னுடைய கடைசி படம் சொல்லுங்க. இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி அறிக்கையில் சொன்னது வேற, நான் ஒப்புக்கொண்ட படங்களை முடிச்சுட்டு வருகிறேன்றதுலாம் அதெல்லாம் வேற. இப்போ சொல்ல ஜனநாயகன் தான் என் கடைசி படம், அதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் சொல்ல எம்ஜிஆர் அறிவிச்சார். அவர் இத்தனைக்கும் பாதி படங்கள்லாம் கைவிட்டார். சின்ன படங்கள், அதாவது கேட்டால் கால்வாசி பாதியெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா அந்த டைமில், அதெல்லாம் நான் கேட்டால் வந்து பல படங்கள் வந்து பாதியில் நிறுத்திட்டார். ஸோ முதலமைச்சர் ஆன உடனே அவர் வந்து களத்துக்கு முழுமையாக களத்துக்கு வந்தோடனே படங்களே நான் நடிக்கிறதே விட்டார். நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். கால்வாசி பாதியில் 2-3 படம் இருந்துச்சு, படம் வெளிவராமே போயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் ஒரு திட்டத்தோடு வந்து கேட்டால் அந்தந்த தியேட்டர் உரிமையாளர் பிள்ளைகள் பேரன்கள் இவங்களை நான் வந்து சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேசி படத்தை வெற்றியடை வைக்கிறதுக்கான வேலை. ஏன்னா அந்த பிராண்டை நிற்கணும்னு பார்க்குறேன். சினிமாவில் நம்ம பிராண்டு நின்றால் தான் நம்ம பொலிட்டிக்கலாக நம்ம நிற்க முடியும். அப்படி ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவனுக்கு கேட்டால் வந்து இதுதான் உண்மையான காரணம். இதுலேயே நீங்கள் வேணால் பாருங்கள், கிட்ட நெருங்க வரும்போது பாருங்கள், அரசியல் நெறிகள் நிறைந்த வசனம் பேசுகிறாரு. பார்த்து மேலே வசனம் மேடையில், ரியாலிட்டி வேறு இல்லைம்மா. நீ மேடையில் வசனம் பேசலாம், எழுதி கொடுத்து நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வர பேசுகிற. இங்கே ஒரு 10 வரி மனப்பாடம் பண்ண முடியல, பக்கன்ட்ட பார்த்து தானே வந்து நம்ம 3 நிமிஷம் பேசுறதுல 3 மிஸ்டேக். நீங்கள் எப்படி தவறுலாம் அதெல்லாம் கிடையாது. இந்த ப்ரிப்பரேஷன் கூட இல்லாமல் நீங்கள் உனக்கு என்ன சரக்கு இருக்குது, நீங்கள் என்ன சட்டமன்றத்தில் போய் பேசி கிழிக்க முடியும்? நீங்கள் எல்லாரையும் ஒப்பிடாதீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி பேசி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெலுங்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, எடுத்து பாருங்கள். நீங்கள் இப்போ பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்குறாங்க, எழுதி கொடுத்து இத்தனைக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக பண்ணி வந்து ஒரு 3 நிமிஷம் பேசணும். இப்போ புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகரை வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அதாவது கேட்டினா ஒரு 4 வரி கூட முழுசாக அவரால் பேச முடியல. 4 வரி வந்து தொடர்ச்சியாக பேச முடியல. ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு டேக் போகிற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வார்த்தைக்கு. அப்போ இவங்க சினிமாலெலாம் இதுதான் நடக்குது. ஏன் இப்போ விஜய் நடிச்ச படம் வந்து 6 மாதமாக ஏன் எடுக்கிறான்? இப்போ தான் புரியுது நமக்கு. 6 மாதம் 1 வருஷமாக எடுக்கணும். அப்போ எத்தனை டேக் போவாங்க? இல்லை சினிமா வட்டாரத்தில் சொல்லுவாங்களா? அவர் கூட நடிக்கிற நடிகர்கள் சொல்லுவாங்களா?
மூத்த நடிகருக்கு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரே டேக்ல எல்லாம் டான்ஸ் ஆடுற வீடியோலாம் வைரல் ஆச்சு. அதெல்லாம் அதுதான் நான் சொல்ல, நம்ம அப்படி நினச்சிக்கிறோம் ஒரே டேக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பார்த்தோமா, ஏன் 6 மாதம் 1 வருஷமா இருக்குன்னா இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு 3 டேக் ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்க. 3 நிமிஷம் நார்மலாக பேசலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஏதாவது டேக் போயிட்டா இருக்குது, அவ்வளோதான் சரக்கு. உங்களெல்லாம் ஒரு தலைவராக நீங்கள் வந்து ஆசைப்படலாமா? தகுதியோடு ஆசைப்படலாம். ஜெயலலிதா பேசுனாங்க, நீங்கள் எம்ஜிஆர் எல்லாம் ஒப்பிடுறீங்கல்ல, எம்ஜிஆர் எடுத்து பாருங்க, இத்தனைக்கும் குண்டடிப்பட்டவர், குரல் கூட சரியா இல்லை தான். ஏதாவது நீங்கள் பாருங்கள், ஏதாவது திக்கி திணற மாதிரி பழைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வேணால் அனுப்புகிறேன் பாருங்கள். எம்ஜிஆர் பேசுங்க, அந்த குரலில் வேணால் உங்களுக்கு புரியாமல் ஒன்றா இருக்கலாம், அது கூர்ந்து கேட்டால் புரியும். ஏன்னா அந்த நாதெழுத்து அந்த தழுதழுப்பாக பேசுறதுக்கு. ஆனால் எம்ஜிஆருடைய வந்து குரல் வந்து கேட்டால், அதுவும் பழைய பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டடிப்படுறதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும், எங்கேயுமே பிரேக் ஆகாது. திக்கனது திணறதுலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுங்க சார். நீங்கள் 3 நிமிஷம் தானே பேசுறீங்க, நீங்கள் அரை மணி நேரம் பேசும்போது கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பேசுகிற 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் நெஞ்சில் குடியிருக்குன்ற அதுக்கு அந்த பில்டப்புக்கே போயிடுது. 2 நிமிஷம் பேசுறீங்க. இப்பதானே சார் வந்திருக்காரு. இப்போதான் எவ்வளோ நேற்று வந்தார். 1 வருஷமா வந்து ஒரு அரசியலுக்கு இருந்துட்டு ஒரு 3 நிமிஷம் பேசுறீங்க, 30 தகராறா இருக்கு. எப்படிமா? ஜனநாயகன் படத்துல நிறைய பேசுவார் சார். நிறைய பேசுறதுன்னா அதான் டேக் எடுத்துட்டு இருக்கல. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்ல படம் வரதுக்கு. படம் பொங்கல் தானே வரப்போகுது. இன்னும் 1/4 கூட முடிஞ்சிருக்காது. இந்த ரேஞ்சுக்கு பேசினாக்கா இப்போ என்ன ஆகும்? அட்லி கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தை, அட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக் பண்ணும்போது கேட்டிங்கன்னா அதுக்கு சலிச்சுக்கிட்டாராம் இவருக்கு. அட்லி வந்து எடுக்கும்போது, நான் 30 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு சும்மா வந்து டேக் போயின்னே இருக்கு. அவரு தான் தெரியும், இயக்குனர் தான் தெரியும் இவங்க லட்சணம்லாம் என்னன்ட்டு. பல இயக்குனர்கிட்ட கேட்டு பாருங்க, இவங்க லட்சணம் என்னன்னு தெரியும். விஜய் எப்படிப்பட்ட வந்து ஸ்டார்ன்னு தெரியும். பிராண்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அதை வச்சு ஓடிட்டு இருக்கு. சரி, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற கேள்விக்கு ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். ஜனநாயகன் பிணநாயகன் தான்மா, அவ்வளோதான். நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். இன்னும் வரும் நாட்கள்ல பார்ப்போம் சார் அதை பத்தி என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி சார். நன்றி. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.